பீன்ஸில் ஒரு வித்தியாசமான டிஷ்ஷு தான் இப்போ செய்கிறத பார்க்க போகிறீங்க. பீன்ஸை இந்த மாதிரி நீள நீள துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/4 டம்ளருக்கும் குறைவான தண்ணி ஊற்றி ஒரு ப்ரெஷர் பேனில் ஒரு விசிலுக்கு மட்டும் அதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதிகம் குக்கானால் நல்லா இருக்காது. இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதில் கொஞ்சம் கடுகு பொரிஞ்ச உடனே 1 டீஸ்பூன் அளவு சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. சோம்புத்தூள் பொரிஞ்ச உடனே ஒரு அரை வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் அதிகம் போட வேண்டியதில்லை. இதில் பூண்டும் ஒரு 4-5 பல் தட்டி அதையும் சேர்த்துக்கோங்க. இது வதங்கின உடனே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் குழம்பு மல்லித்தூளும் அதிகம் சேர்த்துடக்கூடாது. அப்புறம் கூட்டு மாதிரியாக ஆயிரும். கொஞ்சமாக வாசனைக்காக அது கொஞ்சம் மிளகாத்தூள், ஒரு அரை தக்காளி மட்டும் இதில் போட்டால் போதும். ரொம்ப தக்காளி வேண்டாம், அது சும்மா கலருக்காக தான் சேர்த்துருக்குறோம். அது ரொம்பவும் வதங்கவும் கூடாது. இந்த ஸ்டேஜில் இந்த வேக வச்சுருக்கிற பீன்ஸை அதில் சேர்த்துருங்க. அது தண்ணியே இல்லாமல் இருந்ததுன்னா நல்லது. ஒரு வேளை தண்ணி இருந்தால் அதையும் வேஸ்ட் பண்ணாமல் சும்மா நீங்கள் அதில் கலந்துக்கலாம். கலந்து நல்லா எல்லாம் கலந்து வர மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ மசாலாவும் உப்பும் எல்லாம் கலந்து வந்துடும். உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ மல்லித்தழையை நல்லா தூவி இறக்கி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இது பொரியல் கூட்டை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் கூட, வெரைட்டி ரைஸ் கூட எல்லாம் கூட இதை நீங்கள் செய்து கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.